ரைட், இனப்படுகொலை கட்டின கேள்வி. சரி, அது பற்றி விளக்கமாக பதில் சொல்கிறேன். பேச்சு சிறப்பாக இருந்தது. அமெரிக்கா எழுதி கொடுத்ததை அப்படியே கொடுத்தது. யாருக்கான எழுதி கொடுத்ததை வாசிச்சதாக நினைக்கிறேன். இலங்கை அரசு அமெரிக்காவின் செல்ல பிள்ளை. எனவே உங்கள் பேச்சு இலங்கை அரசின் இருப்பை அமெரிக்கா எழுதி கொடுத்து ஒப்பித்ததாக என்னால் கருதுகிறேன். சரி, அது கூட கருத்து. நான் இந்த இடப்படுகொலை பற்றின விஷயத்தை சொல்லி போட்டு இல்லை அது சொல்லல. கூப்பிட மாதிரி அங்கே இருக்கு, அதான் பேசக்கூடாது. இருங்கோ ப்ளீஸ், இருங்க பேசுங்க. இருக்குதானே? சரி சரி. ஒரு தடவை நாங்கள் மறைக்க மாட்டோம், எல்லாம் வச்சிருக்கிறோம். ஒன்று ஓகே. 2011ஆம் ஆண்டுல இலங்கை பாராளுமன்றத்தில் இலங்கையில் இனப்படுகொலை நடந்ததுன்னு நான் பேசினேன். நீங்கள் பண்ணுவேண்டா யூடியூப் எடுத்து பாருங்க. 2013ஆம் ஆண்டு மார்ச் மாதத்திலேயும் திரும்ப பேசினேன். அதுவும் யூடியூப்ல இருந்து ஒன்று எடுத்துட்டாங்க. நான் இனப்படுகொலைக்கான விளக்கத்தை காட்டி, நாட்டில் நடக்கிற சில சம்பவங்களை காட்டி, இதுக்கு பொருந்தும் இனப்படுகொலை நடக்கிறது நான் பேசியிருக்கேன். வடமாகாண சபை உருவாவதற்கு முன்னதாகவே நானே பாராளுமன்றத்தில் பேசினேன். வடமாகாண சபை ஒரு தீர்மானம் நிறைவேற்றேன். இந்த நீங்க சொல்லியிருக்கிற அந்த தீர்ப்பாயத்தை பற்றி நான் வந்து கதைக்க வலிக்கிறேன். அந்த தீர்ப்பாயத்தை நான் வாசிக்கிறேன். ப்ளீஸ் இருங்க, வாசிப்பேன். நான் வாசித்தேன். அந்த தீர்ப்பாயத்தை பற்றி நான் ஒன்றும் சொல்ல போறேன். அந்த தீர்ப்பாயத்துக்கும் எங்களுக்கு எந்த விதமான ஈடுபாடும் கிடையாது. நான் ஏனென்றது பிறகு பதில் இறுதியில் நான் சொல்லுவேன். ஒரு சமூகவியல் நோக்கத்தில் நாங்கள் இனப்படுகொலை நடக்கிறதுன்னு சொல்லுகிறோம். அது உண்மை. நாங்கள் நம்பிடுறோம், நாங்களும் சொல்றோம், இன்றைக்கும் சொல்றோம். அப்படி சொல்வதற்கும் ஒரு குற்றவியல் நீதிமன்றத்தில், கிரிமினல் கோர்ட்ல, குற்றவியல் நீதிமன்றத்தில் சர்வதேச குற்றமாகிய இனப்படுகொலையை, the crime of genocide, நிரூபிப்பதற்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. ஒரு பிரதிநிதிகள் சபை தீர்மானத்தை நிறைவேற்றுவது நல்லது. நாங்களும் சொன்னதை அதில் நிறைவேற்றணும். ஆனால் அது ஒரு கருத்து, அவர்களுடைய கருத்து. அந்த தீர்மானம் அப்படி அங்கே இருக்கு. ஒரு சபையை தீர்மானத்தை நிறைவேற்றினதாலேயோ அல்லது இலங்கை பாராளுமன்றம் தான் நிறைவேற்றினாலும் இனப்படுகொலை நடந்ததாக சொல்ல முடியாது. இனப்படுகொலை என்ற சர்வதேச குற்றம் விளைக்கப்பட்டதாக சொல்ல முடியாது. ஏன்னா அது ஒரு குறித்த குற்றம். குற்றவியல் நீதிமன்றத்தில் வழக்குகளை நிரூபிப்பதற்கு சில விசேஷ தேவைப்பாடுகள் இருக்கு. சில கூறுகள் இன்கிரீடியன்ஸ் அவை ஒன்று நிரூபிக்கப்பட வேண்டும். burden of proof, அது நிரூபிப்பதற்கான பொறுப்பு ஒரு சிவில் வழக்கை விட உயர்ந்தது. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. எங்களுடைய மதிப்பீடு இனப்படுகொலை என்கின்ற சர்வதேச குற்றம் ஒரு சர்வதேச நீதிமன்றத்தில் திறம்பட நிரூபிக்கப்பட வேண்டும். பல இடங்கள்ல வழக்குகள்ல நிரூபிக்காமல் வழக்கு புலம்புற சம்பவங்கள் எனக்கு நிறைய தெரியும். எப்படி என்று சொன்னால் வழக்கு நடத்தாட்டி நிரூபிக்கப்படவில்லை என்ற தீர்ப்பு தான். இது தென் சூடான்ல நடந்தது. இனப்படுகொலை நடந்ததான்னு கேள்வியை கேட்க இல்லை என்ற தீர்ப்பு தான் வந்து அடுத்த நாள் எல்லா பத்திரிகையிலையும் நோ ஜெனோசைட் தான் ஹெட்லைன். அப்படியான ஒரு நிலைப்பாடு எங்களுக்கு வரக்கூடாது. நாங்கள் இதை நுணுக்கமாக ஆராய்ந்து சரியான விதத்தில் நிரூபிக்க வேண்டியவைகளை நிரூபித்து நாங்கள் அந்த தீர்ப்பை பெற வேண்டும். இது நான் சொல்றது இல்லை, இது எங்களுடைய கட்சியுடைய நிலைப்பாடு. இது எழுத்துலையும் இருக்கு. 11 குறிப்புகளாக நாங்கள் எழுதியிருக்கோம். இலங்கை தமிழரசு கட்சியின் நிலைப்பாடு இது. எங்களோடு சேர்ந்த மற்ற 3 பங்காளி கட்சியோட நிலைப்பாடும் இது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு 4 கட்சிகளும் சேர்ந்து எழுத்து வடிவில் இதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு வடமாகாண சபைக்கு அனுப்பினாங்க. மாகாண சபை தங்களுடைய அபிப்பிராயத்தை சொல்லலாம், அது பிரச்சனை. ஆனால் ஒரு விசாரணை நடக்கிற போது அந்த விசாரணையில போய் இது நடந்ததா இல்லையா என்று
கேள்வியை கேட்பது இந்த வேளையில புத்திசாலித்தனமான விடயம் அல்ல என்பது எங்களுடைய கருத்து. எங்களுடைய கருத்து சரி என்பது நிறுவனமாகும். அன்றைக்கு ஐக்கிய நாடுகள் மனித உரிமை உயர்ஸ்தானிகர் இந்த விசாரணை அறிக்கையை வெளியிட்டு பத்திரிகையாளர் மாநாட்டை நடத்தின போது அந்த விசாரணை அறிக்கையில் யுத்த குற்றங்கள் நடந்ததாகவும் சர்வதேச மனிதாபிமான சட்டங்களுக்கு எதிரான குற்றங்கள் நடந்ததாகவும் சொல்லப்பட்டது. வார் கிரைம்ஸ் அண்ட் IHL இன்டர்நேஷனல் ஹியூமனிடேரியன் லாஸ் ஜெனோசைடை பற்றி ஒன்றும் சொல்லியிருக்கேன். பேசாமல் விட்டுருக்கலாம், அது வேற ஒரு நேரத்தில் அதை பற்றி கேட்டுக்கலாம். ஆனால் ஒரு ஆள் கையை வைத்து கேள்வி கேட்டுருக்கேன். அப்போ நீங்கள் இனப்படுகொலை பற்றி அவர்கிட்ட பதில் என்ன? அதுக்கான சான்று இப்போதைக்கு அதுக்கான சான்று இப்போதைக்கு இல்லை. ஆனால் நல்ல காலம் அதை அவர் திறந்து வச்சிருக்காரு. அவர் சொன்னால் இட் மே emerge later in subsequent investigation. பிறகு வருகிற விசாரணையில் வெளிவரக்கூடும். ஆனால் இப்போதைக்கு அது இல்லை. இது நிபுணர் குழு ஸ்டீவன் ராட்னர், தருஸ்மன், யஸ்மின் சூகா அவர்களுடைய அறிக்கையிலையும் அவர்கள் சொல்லாமல் விட்ட ஒரு கருத்து. அவர்கள் பெர்சிக்யூஷன் என்ற, அதாவது துன்புறுத்தல் என்கிற ஒரு குற்றத்தை தான் ஆக உயர்ந்த குற்றமாக அங்கே அடையாளம் காட்டியிருக்கிறார். இப்பொழுது 3 மிக உயர்ந்த நிபுணர்கள் அடங்கின ஒரு விசாரணை குழு, மாத்தியா டிசாரி, சில்வியா கார்ட்ரைட், அஸ்மா ஜெயங்கீர், உயர்ஸ்தானிகர் அவருடைய முழு அலுவலகமும் இந்த விஷயத்தை குறித்து அதை வடமாகாண சபை நிறைவேற்றின தீர்மானத்தில் ஒரு விஷயத்தை பலர் கவனிக்க. வடமாகாண சபை நிறைவேற்ற தீர்மானத்தில் இறுதியில் சொல்லப்பட்டிருக்கு, ப்ரொட்ராக்டட் ஆக்ட்ஸ் ஆஃப் ஜெனோசைட், நீண்ட காலமாக இடம்பெற்ற பல சம்பவங்கள் நாங்கள் இனப்படுகொலை என்று சொல்லுகிறோம். சர்வதேச சட்டத்தில் இது இனப்படுகொலைக்கான வரலாற்றுல அடங்க இல்லை என்று சொல்லாமல் சொல்கிறார். இதையும் நீங்கள் இனிமேல் சர்வதேச சட்டத்தில் ஒரு இனப்படுகொலையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றது தீர்மானத்தில் சொல்லப்பட்டது. Protracted acts of genocide are listed. They urge the international community to accept even this series of acts like this over a long period of time as a crime of genocide. To please include in the definition of genocide circumstances like this as well. So what have they said? They have conceded unnecessarily that this does not fit within the definition of the crime of genocide. நாங்கள் சொல்லுவது இனப்படுகொலை நடந்தது எங்களுக்கு தெரியும், தமிழ் மக்களுக்கு நல்லா தெரியும், அதை நாங்கள் சொல்றோம். ஆனால் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ஒன்றில் அதை நிரூபிப்பதுதான் அத்தியாவசியமானது. அதை நிரூபிப்பதற்கு தேவையான ஒவ்வொரு கூறுகளையும் நாங்கள் ஆராய்ந்து அதை நிரூபிப்பதற்கான நடவடிக்கையை தான் எடுக்க வேண்டுமே தவிர, நடந்ததா இல்லையா, நீ நடந்தது இல்லைன்னு சொல்ற, நீ நடந்ததுன்னு சொல்றான்னு ஒரு ஆள் குற்றம் சுமத்தி கொண்டிருப்பதில் எந்த விதமான பிரயோசனமும் இல்லை. நாங்கள் எல்லாருமே நடந்ததுன்னு தான் சொல்றோம். ஆனால் புத்திசாலித்தனமாக அதை எப்படி நிரூபிப்பது என்பதை குறித்த எங்களுடைய கருத்தை நாங்கள் அவதானத்தை செலுத்த வேண்டுமே தவிர, நாங்களாக ஒரு நீதிமன்றத்தை வச்சு போட்டு அங்கே ஒரு குற்றவியல் நீதிமன்றம் இல்லை, அதான் உங்களுடைய தீர்ப்பாயம். ஒருவருக்கு விசாரணைக்கு உட்படுத்தப்படவும் இல்லை, ஒருவருக்கு குற்றச்சாட்டப்படவும் இல்லை, அவர்கள் தங்களை டிஃபெண்ட் பண்றாங்க, தங்களுக்கு சார்பாக வாதாடுவதும் இல்லை. ஒரு வலுவில்லாத ஒரு ஒரு தீர்ப்பை கொடுப்பதிலே பிரயோஜனம் இல்லை. ஆனபடினால்தான் எங்களுடைய குறி வந்து இனப்படுகொலை நடந்தது, ஆனால் அதை நிரூபிக்கக்கூடிய விதத்திலே அதற்காக நாங்கள் பல இடங்களில் பகிரங்கமாக இலங்கையிலே மேடைகள் சொல்லியிருக்கிறோம். அதற்கான ஆதாரங்களை திரட்டுங்கள், ஆதாரங்கள் இருக்குது. ஆனால் சர்வதேச குற்றங்களில் நிரூபிப்பதற்கு மிகவும் கடினமான குற்றம் இனப்படுகொலை என்கின்ற குற்றம். அதுக்கான ஒரு காரணம் அது அந்த சட்டத்தின் தேவைப்பாட்டை பூர்த்தி செய்கிற வகையில் எங்களுடைய செயற்பாடுகள் இருக்க வேண்டும். நாங்கள் அதை அணுக வேண்டும். இனப்படுகொலை இலங்கையில் நடைமுறைகள் என்று நீங்கள் அண்மையில் ஒரு பேட்டியில் கூறியிருந்தீர்களா? இது உண்மையா? இல்லை, உண்மை இல்லை, நடந்ததுதான்.
ஒற்றையாட்சியின் கீழ் வடக்கு கிழக்கு சேர்ந்த சுயாட்சி முறை தீர்வு என்று கூறுகிறீர்கள். அப்படி சொல்லலையே. இது பலருக்கு விளங்குறீங்க. பிளவுபடாத ஒரு நாட்டுக்குள்ள சொன்னால் உடனே எல்லாரும் அதை ஒற்றையாட்சின்னு சொல்லுவாங்க. அது ஒற்றையாட்சி இல்லை. கனடாவில் இருக்கிறது ஒற்றையாட்சி இல்லை. அமெரிக்காவில் இருக்கிறது ஒற்றையாட்சி இல்லை. ஒரு நாடு, ஆனால் ஒற்றையாட்சி இல்லை. ஒரு நாடுங்கிறது ஒற்றையாட்சிங்கிறது பெரிய வித்தியாசம் இருக்கு. இதில் பல கேள்விகள் இருக்கு. தேர்தலின் போது வருடத்துக்கு தீர்வு கிடைக்காவிட்டால் பதவி விலகுவோம், அதை செய்வீங்களா? ஜனவரியில் தீர்வு இல்லாவிட்டால் 5 வயது போராடுவோம், அவை சொன்னார், செய்வீங்களா? கலப்பு விசாரணை பகுதிகளை தீர்வு இல்லை என்றால் என்ன மாற்று திட்டம்? இந்த திட்டம் விளைந்தால் தமிழகோடு இணைந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு போராடுமா? புலம்பெயர்ந்த சமூகம் தமிழ் தேசிய கூட்டமைப்போடு இணைந்து போராடுவோம். அதுதான் நீங்கள் அங்கே வாழுகிற மக்களுக்கு செய்கிற மரியாதை. அங்கே வாழுகிற மக்கள் தங்களுடைய பிரதிநிதிகளாக தமிழ் தேசிய கூட்டமைப்பை மீண்டும் மீண்டும் தேர்ந்தெடுக்கிற போது புலம்பெயர்ந்த நாடுகளிலே வாழுகிறவர்கள் வேறொரு திட்டத்தை வைத்திருக்க கூடாது, வைத்திருக்க முடியாது. இந்த சிறையில் இருக்கிற கைதிகளை பற்றி இருக்கிறது மிக முக்கியமான ஒரு கேள்வி. 273 கைதிகள் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழே இன்னமும் இருக்கிறார்கள். சில 54 பேர் நீதிமன்ற தீர்ப்பு கொடுக்கப்பட்டவர்களாகவும் 60 பேர் எந்தவித குற்றச்சாட்டும் இல்லாதவர்களாகவும் மீதி பேருக்கு வழக்கு நடந்து கொண்டிருக்கிற நிலைமையிலே இருக்கிறார்கள். இது தற்போதைய நீதி அமைச்சர் எங்களுக்கு கொடுத்த தரவு. அது சரியான தரவு. இவர்களை விடுவிக்கிறதை பற்றி நாங்கள் ஜனவரியிலிருந்து எல்லா கூட்டங்களிலையும் நாங்கள் பேசியிருக்கிறோம். கொள்கை அளவில் அரசாங்கம் இணங்கி இருக்கிறோம். நான் பயங்கரமாகவும் சொல்லியிருக்கிறோம். ஜனாதிபதி பதவி இணங்கி இருக்கிறார். 54 பேருக்கு மன்னிப்பு கொடுப்பதற்கும் மீதி ஆட்களை சட்டமா அதிபருடைய ஆலோசனையோடு விடுதலை செய்திருக்கிறோம். சட்டமா அதிபர் இதற்கு இணங்குகிறார் இல்லை, அதான் இப்ப இருக்கிற நிலைப்பாடு. ஆனால் இந்த தீர்மானம் அடுத்த வாரம் நிறைவேற்றப்படுகிற போது அதிலே பயங்கரவாத தடுப்பு சட்டம் நீக்கப்படுவது பற்றி சொல்லப்பட்டது. பயங்கரவாத தடுப்பு சட்டம் நீக்கப்படுகிற போது அத்தனை பேருக்கும் விடுதலை நிச்சயமாக கிடைக்கும். ஆகவே அதிலேயும் நாங்கள் ஒரு முன்னேற்றமான படி இந்த தீர்மானத்தின் மூலமாக பெற்றிருக்கிறோம். ஆனால் அதற்காக நாங்கள் கொடுத்திருக்க போவதில்லை. நாங்கள் தொடர்ச்சியாக சட்டமாதிபருடைய இணக்கப்பாடு இல்லாவிட்டால் ஒரு பொலிட்டிக்கல் டிசிஷன், ஒரு அரசியல் தீர்மானம் ஒன்றை அரசாங்கம் எடுத்து நிலை செயற்படுத்த வேண்டும் என்று தொடர்ச்சியாக வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். அமெரிக்க அரசினால் கொண்டு வரப்பட்ட பிரேரணை தமிழ் அரசியல் கட்சிகள் எத்தனை கட்சிகள் ஏற்றுக்கொண்டுள்ளன, எத்தனை கட்சிகள் நிராகரித்துள்ளன? மக்களால் தெரிவு செய்யப்பட்ட தமிழ் அரசியல் கட்சிகள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றன. மற்றவர்களை பற்றி நாங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. குறித்த பிரேரணை அரசாங்கத்தினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு முழுமையாக அமல்படுத்தப்படும் என்ற நம்பிக்கை உங்கள் கட்சிக்கு இருந்தா? கட்சியை பற்றி கட்சியில் ஆக்கள் தானே. எனக்கு அந்த நம்பிக்கை குறைவாக தான் இருக்கு. முழுமையாக அரசாங்கம் அமல்படுத்த முன்வராது, எவ்வளவு குறைவாக செய்ய முடியுமோ அதுதான் அவர்கள் செய்ய தெரிவிப்பார்கள், எங்களுக்கு தெரிந்த முடியும். ஆனால் முழுமையாக அமல்படுத்துவதற்கு நாங்கள் எங்களால் என்ற அனைத்தையும் செய்வோம். இந்த தீர்மானத்தை எப்படி நாங்கள் பெற்றோமோ அதே போல முழுமையான அமல்படுத்தலுக்கும் எங்களுடைய முழுமையான அழுத்தத்தை நாங்கள் பிரயோகிப்போம். அதில் வெற்றியும் காணுவோம். You said that secure the future first before we look at the past, but we believe that investigate and punish the criminals and integrity will bring normal life to people. Why? Yes, no, that may be true. But what about the future? This whole issue stems from a particular is a political issue. The root cause must be addressed. Unless the root cause is addressed, all of these issues will simmer and will recur. So that is why it is important to settle the issue once and for all, but not in a manner that is unsatisfactory for our people, in a manner that fully satisfies
of people's political aspirations. Why is India so aggressive in watering down UN Charter resolution? India has not openly worked against a resolution, but I must say one thing, and I'll say it in public. No country likes an international investigation into any other country. That's natural, because it can happen to them next time. That tells you the challenges you face when you canvass support from 47 member countries for an international investigation into another member country. Nobody naturally would want to do that, because it can happen to them. India has its own problems. And naturally, India does not want a precedence of an international investigation or inquiry or prosecution in its neighborhood in the region. It can become a precedent to be applied to India sometime. சரி, அவ்வளவுதான். வேற ஆயுதம் அவ்வளவுதான். Yeah. Sorry. As regards the demilitarization, the demilitarization is taken off the draft resolution. Yeah. But on your DNA manifesto that you have stated that you will ask for it to be reverted to the pre-1983 condition, which is about 20 to 25,000 troops. You haven't mentioned the numbers. No, we have not said the pre-1983. I have the DNA. All right, manifesto, okay. Okay, we haven't mentioned the numbers. Yeah, you haven't mentioned the numbers. Right, yeah, So correct. before the commencement of Hostilities, it was about 25,000